சேலம் மணிகண்டன் சார், நீங்கள் இந்த வாக்குப்பதிவை பார்த்துருப்பீங்க. இந்த வாக்குப்பதிவுக்கு முன்பு விஜய் குறித்த பார்வையும் வாக்குப்பதிவுக்கு பிறகு விஜய் தமிழக வெற்றி கழகம் குறித்த பார்வையும் மக்கள் மனதில் மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா? ஈஸ்வரன் நேயர்களுக்கு மாலை வணக்கங்க. விஸ்வரூபம் எடுப்பாரா விஜய் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு தலைப்பு அனுப்பியிருந்தீங்க கோபாலகிருஷ்ணன். இப்பதான் நான் பார்த்தேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து கமலஹாசனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரியும். நாட்டை விட்டே ஓடுறேன் அப்படின்னாரு. அப்புறம் அறிவாலயம் பக்கம் ஓடி அங்க போய் இப்ப பிடில் வாசிக்கிட்டு ஒரு 1.5 சீட்டுக்கு மொத்த கட்சியும் அடமானம் வச்சுட்டு விஸ்வரூபம் அடங்கி பொட்டிப்பாம அடங்கி போய் அவர் உட்காந்துருக்கிறாருங்க. அதனால விஜய் விஸ்வரூபம் எடுப்பாரா அப்படிங்கறத பத்தி நான் பின்னாடி வர்றது சொல்றேன். எனக்கு முன்னாடி பேசுறது இல்ல, நான் இதுன்னு சொல்லிடுறேன். கமல் வருகிற போது 2021 அவரு வாக்குப்பதிவுக்கு பிறகு இந்த மாதிரி பேச்சு வரல. அதனால கரெக்ட். நான் சொன்னதே விஸ்வரூபம் எடுத்துட்டு நாட்டை விட்டே ஓடுறாரு. அதை கம்பேர் பண்ணி சொன்னேன். விஸ்வரூபங்கிறதுக்கு ஒரு நான் இதா சொன்னேங்க. இப்ப எனக்கு முன்னாடி மரியாதைக்குரிய டிஎஸ்எஸ் மணி பேசினாரா இல்ல தேவர் மகன் கமலஹாசன் பேசினாருனாவே எனக்கு புரியல. ரெண்டு பேர்த்துல எனக்கு உருவத்துல பார்த்தா அந்த மாதிரியே இருக்காரு. கருத்தும் பாத்தீங்கன்னா கமலஹாசன் மாதிரியே சொன்னாரு. ஒரு சொன்னதை வச்சு எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. அவரு விஜய்க்கு ஓட்டு விழுதுன்னு சொல்றாரா விழுகாதுன்னு சொல்றாரா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. 35,000 இருந்து 45,000 வரைக்கும் வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியில விழும் அப்படிங்கிறாங்க. கேண்டிடேட்டை பொறுத்து அந்த வாக்குகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷங்க. அவசியமா 4ஆம் தேதி சாயந்தரம் உங்க ஸ்டுடியோவுக்கு என்னையும் அவர் டிஎஸ்எஸ் மணிசாரியும் கூப்பிடுங்க. இளைஞர்களை எந்த திராவிட கட்சிகளும் சரியா கவரல, மற்ற கட்சிகளும் கவரல. அதனால இளைஞர்கள் விஜய் நோக்கி போறாங்கன்னு இது மாதிரி ஒரு மூத்த அரசியல் விமர்சகர் எப்படி சொல்றாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எந்த கட்சி எனக்கு இளைஞர் வேண்டாம்னு சொல்லுவோம்? அதிமுகவோ திமுகவோ இல்ல இன்னைக்கு 45 வயசுல அகில இந்திய தலைவரா இருக்கிற பாஜக அந்த நிதின் முபின் அப்படிங்கிறவர் 45 வயசு, அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தலைவருக்கு பாத்தீங்கன்னா 40 வயசு. இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கிறதுனால அப்ப இளைஞர்கள் தலைவரா போட்டிருக்காங்க, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பிஜேபி 37 இடத்துலயும் ஜெயிக்க வச்சிட்டு போறாங்களா? இளைஞர்களை கவரணும் அப்படின்னு சொன்னா நான் கொஞ்சம் லோக்கல் பாஷையில சொல்றேன். இந்த புள்ளிங்க பாய்ஸை கவரணும் அப்படின்னா காலேஜுக்கு போகாத, உனக்கு செமஸ்டர் இல்ல, கட்டடி, சினிமா பாரு, உனக்கு மொபைல் டேட்டா ஃப்ரீயா தரும் அப்படின்னு வேணா ஏதாவது ஒரு கட்சி அறிவிச்சதுன்னா ஒட்டுமொத்தமான இளைஞர்கள் மட்டும் அவங்களுக்கு போகுங்க. சார், விஜய்க்கு வர்றது சினிமா கல்ட் மேனியா. அந்த கல்ட் மேனியாவில் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அதை பார்த்து இளைஞர்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். நிச்சயமா இருபெரும் கட்சிகளுக்கும் அதிமுக திமுக கட்சிகளுக்கு இளைஞர்கள் ஓட்டு கிடையாது. அதை நான் நேரடியா ஒத்துக்கிறேன். திமுக அதிமுகவுக்கு விஜய் சவாலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா சவால் தான். ஏன்னா விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் அதிமுகவுல ஒரு நடிகர் இல்ல. அதே மாதிரி திமுகவிலையும் உதயநிதி பாத்தீங்கன்னா நம்ம சந்தானத்துக்கு சைட் ஆக்டரா தான் இருந்தார வழிய அவரும் சூப்பர் ஸ்டார் இல்ல. அதனால பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே ஒரு கடும் சவால் தாங்க. பிராக்டிகலா நீங்க கேட்ட விஷயத்துக்கு வர்றேங்க. எவர் நெவர் டாலரேட். மணி சார் சொன்னதுல ரெண்டு இடத்தை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. நிச்சயமா சொல்றேன், நான் அதுல மறுக்கவே இல்லை. இளைஞர்கள் ஓட்டு இன்னைக்கு கிடையாது சார். ஒண்ணு இல்லைங்க. இப்போ ரெண்டு விஷயம் தான் நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டியது இருக்கு மணி சார், மணிகண்டன் சார். பெண்கள் ஓட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களும் அனுபவமிக்கவரும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ரெண்டு விஷயத்த சேர்த்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். வரம் பஸ் கொஞ்சம் கொஞ்சமா வரேன். அதாவது 50 வருடம் கைராசி பெற்ற ஸ்தாபனம் அப்படின்னு ஒரு துணிக்கடை இருக்கும். உங்க சென்னையில எடுத்துக்கங்க, சேலத்துல எடுத்துங்க. 70 வருடம் கைராசி பெற்ற துணிக்கடைன்னு வச்சிருப்பாங்க. ஆனா வர்ற தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு புதுசா ஒரு துணிக்கடை வச்சானா அதுல கூட்டம் அள்ளும். அந்த இயல்பாவே அப்படின்னா அந்த பழைய துணிக்கடையெல்லாம் மக்கள் நிராகரிச்சாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. புதுசா ஒண்ணு வந்த உடனே அதுல ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அதுவும் ஒரு உச்சம் பெற்ற சினிமா நடிகர் ரஜினிகாந்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு களத்துல வர்றாரு அப்படிங்கிறப்ப அந்த ஈர்ப்புங்கிறது இயல்பாவே இருக்குதுங்க. நான் சொல்றேன், எவர் நெவர் தேர்ட் பிளேயர், டாலஸ்ட் தேர்ட் பிளேயர். அந்த காலத்துல கருப்பையா மூவ் பண்ணாரு, வைகோ, ராமதாஸ், விஜயகாந்த் இவர்களை காட்டிலும் 2 மடங்கு, அதாவது விஜயகாந்த குறிப்பிட்டு நான் சொல்றேன் 2 மடங்கு வாக்கு பெற்றவர் அப்படிங்கிறது எனக்கு வாக்கு ஈர்க்கக்கூடிய தன்மை உடையவர்கள் எனக்கு மாற்று கருத்து இல்லைங்க. சரிங்க, விஜய்க்கு விழுந்ததா நான் சொல்ற ப்ரெடிக்ஷன் வாக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா 18 இருந்து 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள், பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த விஜய் கல்ட் மேனியா அவங்களுக்கு
கரண்ட் பில்லு எவ்வளவு ஏறிச்சு, அப்ப வீட்டு வரி எவ்வளவு கட்டலாம், நம்மள படிக்க வைக்கிற கல்வி கடன் ரத்தாச்சா, அப்ப அதுக்கு வண்டி இழுத்து ஆட்டோ ஓட்டி கடன் கட்டுறானா, எந்த கவலையும் இல்லாம வாழ்க்கையின் வசந்தத்தில் இருக்கின்ற 18 - 35 பேரு அந்த காலத்துல எப்படி எம்ஜி ராமச்சந்திரன் திரையில பார்த்து நிஜத்திலையும் அவர் அப்படித்தான் அப்படின்னு அந்த காலத்திலேயே ஏத்துக்கலாம் அப்படின்னு நம்பினாங்களோ, அப்படி போய் ஓட்டு போடுற 18 - 35% ஒட்டுமொத்த ஓட்டு விஜய்க்கு தாங்க. நான் மறுக்கவே இல்லைங்க. இளைஞர்கள் நீங்க குறிப்பிடுற இந்த புள்ளிங்களோட ஓட்டு வந்து அவருக்கு நான் அதுல மறுக்கவே இல்லை. அதுல வழக்கறிஞர்கள் இருக்காங்க, பொறியாளர்கள் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, காவல்துறையில இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் நம்ம புள்ளிங்கோ அப்படின்னோ இல்ல அப்படி நீங்க சேர்த்துற முடியுமா சார்? எல்லாருமே இருக்காங்களே இந்த வரிசையில. ஒரு நிமிஷம் சார், நான் புள்ளிங்க ஒரு காமெடியா சொன்னேன், அவங்களுக்கு சிறுமைப்படுத்துங்கிற நோக்கம் இல்ல. நீங்க சொல்றீங்க இவ்வளவு தொழில்கள்ல இருக்காங்கன்னு சொல்றேன் நானு. சார் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சவங்க தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கிறாங்களா, மெடிக்கல் காலேஜ்லயும் நீங்க சொல்ற பொறியியல் கல்லூரிலயும் படிச்சவங்களா இருப்பாங்களா? சார் எதுவா இருந்தாலும் ஒண்ணு புரிஞ்சுக்க சார், இப்ப அப்படி இளம் சிட்டுக்கள் கவலை கிடையாது. வீட்டுல அப்படும் அம்மாவும் பாத்தீங்கன்னா வண்டி வேலைக்கு போய் வண்டி இழுத்து கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு கொடுப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாது. திரையில் பார்க்கும் மின்மினி பூச்சி நிஜம் என்று நம்பிக்கொண்டு அவர் பின்னாடி போவார்கள். நான் ஒரு விஷயத்துல ஏத்துக்கிறேன் சார், ஒருத்தர் தமிழ் தேசியம், இங்கிலீஷ் தேசியம், தெலுங்கு தேசியம் ஏதோ பேசிக்கிட்டு ஒரு பிரிவினை பேசிட்டு இருக்கிறாரு, அவருக்கு உழுவுற ஓட்டு கூட ஒரு விதத்துல அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அவருடைய கருத்துக்கு விழுகிற ஓட்டு நான் ஏத்துக்கிறேன் சார். விஜய்க்கு முழுக்க முழுக்க அந்த சினிமா கவர்ச்சி சார், அதை தாண்டி விஜய்க்கு நான் ஏன் சார் ஓட்டு போடணும்? சார் அவர்கிட்ட கருத்து இல்ல, பாலிசி இல்ல, பட் விழுக்கூடிய வாக்குகள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துற வாக்குகளா தானே சார் அது இருக்கும்? ஏற்படுத்தாது. இப்போ எம்ஜிஆர் வருகிற போது கூட திமுக எதிர்ப்பு தானே அவர் வச்சிருந்தாரு. இந்த மாதிரியான பாலிசிய அன்னைக்கு எம்ஜிஆர் டீம் விமர்சனம் இருந்துச்சுல்ல. எம்ஜிஆர் காலத்துல வந்து சோசியல் மீடியா இல்லையா, நான் அதுக்கு போகல. நான் வர்ற விஷயத்துக்கு வரேங்க. 18 - 35 வயதுக்குள்ளவங்களோட ஓட்டை அவர் முழுமையா பெறுகிறார். அதுல எனக்கு மாற்று கருத்துல சரியா ஒரு 10% வச்சுக்கீங்களா வச்சுக்கீங்க. அதுக்கு மேல 40 to 50, 50 to 60, 60 to 80 இவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல வாக்களிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்க எல்லாருமே சிந்தித்து வாக்களிப்பவர்கள். ஆள்பவன் சரியா ஆழ்ந்தாங்க, நம்மள ஆண்டானா இல்ல ஏற்கனவே ஆண்டவன் ஆட்சி பரவாயில்லையா அப்படின்னு சிந்தித்து வாக்களிப்பவர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 18 - 35 கல்ட் சினிமா வாக்களித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 கோடி 15 கோடி செலவுன்னு லிஸ்ட சொல்றாங்களே, சிந்தித்து வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு. இவ்வளவு செலவா இருக்குன்னு அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கா? ரெண்டு கட்சியும் காசு கொடுத்தது சொல்றீங்களா? இல்ல இல்ல, செலவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவர் சொல்றாரு சார். சரி, எப்படி வேணாலும் வச்சுக்கங்க. அது விஜயகாந்த் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு, யாரு கொடுத்தாலும் வாங்கிக்கீங்க, யாரு உங்களுக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் யோசிப்பாங்களா சார்? சார் அப்படி இல்ல. அது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கற்பூரத்துல அமைச்சு சத்தியம் வாங்கிக்குவாங்க. ஐயோ இவன்ட்ட கைநீட்டி காசு வாங்கிட்டோமே அவனுக்கு போடுவாங்க. இங்க 4 பேர் வாங்கிட்டா 2 இலைக்கு போடு, 2 சூரியனுக்கு போட்டுன்னு போடுவாங்க. அந்த காலம் இப்ப போயிடுச்சு. இப்ப மக்கள் மத்தியில யார் காசு கொடுத்தாலும், நான் அதிமுக ஆதரவாளன், பாஜக ஆதரவாளன், அரசியல் விமர்சகர்னு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஜாலரா பேர் சொல்லாம அடிக்க மாட்டேன். நான் வெளிப்படையா சொல்றேன், இந்த 2 கட்சியும் ஆதரிச்சு பேசுறேன். இந்த காலத்துல யார் காசு கொடுத்தாலும் காசு ஒரு கிரைட்டீரியா கிடையாது சார். நிச்சயமா கிரைட்டீரியா கிடையாது. வாங்கி வச்சுக்குவோம், இது ஏன் காசு தானே கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கி வச்சுட்டு அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போடுவான். அதனால என்ன சொல்ல வரலாம் சார், இந்த ஆட்சியை தீர்மானிக்க போகுது, அதாவது ஸ்டாலின் வேணுமா இல்ல எடப்பாடி பழனிசாமி வரணுமாங்கிறது 40 வயதுக்கு மேற்பட்டு 80-85 வயதுக்கு வரை இருக்கக்கூடிய இவங்க தான் இந்த ஆட்சி வேணுமா இல்ல போன அதிமுக ஆட்சி தொடரணுமான்னு தீர்மானிக்கக்கூடியவங்க. இவங்களுடைய ஓட்டு எந்த விதத்திலையும் 1% கூட விஜய்க்கு போவாது. ஏன்னா இவங்க தான் கஷ்டப்படுறவங்க, பணம் சம்பாதிக்கிறவன், வரி கட்டுறவன், சட்டம் ஒழுங்கு கண்ணு முன்னாடி பாக்குறவன், தான் பிள்ளைக்கு போதை மருந்துக்கு அடிமையா இருக்கக்கூடாதுன்னு பயப்படுறவன், 6 வயது பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறவன், 60 வயசு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிற பாட்டி மேல யாராவது உள்ள போது மண்டையில அடிச்சு நகையை பிடிக்கிறவான்னு கவலைப்பட்டு யோசிச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சி போகணும், பழனிசாமி ஆட்சி வரணும் அப்படின்னு சிந்திச்சு ஓட்டு போடுறவங்க இவங்க. அதாவது மின்னல் பூச்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த ஓட்டை அவருக்கு வந்திருக்கு. அந்த ஒரு ஓட்டை வச்சு அவர் இது பண்ண சார் நிச்சயமா ஒரு 15 - 20 மீறி போனா 22% ஓட்டு கூட அவர் வாங்குவார். நம்மளுடைய உயரத்து எந்த இடத்திலும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஒரு எம்ஜி ராமச்சந்திரனுக்கு அப்புறம் திரைத்துறையில வந்த வர்றேன்னு சொன்ன ரஜினி வராதப்ப வந்த விஜய் மிகப்பெரிய ஸ்டார். அவருக்கு அந்த வேல்யூ ஓட்டு விழுவோம்.
அதனால ஓட்டு பிளவு ஏற்படும். அதுலயும் சொல்றேன், அதுல அதிமுகவுக்கு எந்த லாஸும் கிடையாது. இப்போ சேலமணியன் சார், நிறைவா ஒரு விஷயம் இந்த சுற்றுல உங்கள்கிட்ட கேட்டுறேன். நீங்களே இப்போ ஒரு 22% வரைக்கும் சொல்றீங்க. இந்த 22 நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணீங்களா? ஒரு 15 நாளுக்கு முன்னாடி சேலமணியன் சார் இதை நினைச்சிருந்தீங்களா வரும்னு? உங்க ஸ்டுடியோவிலேயே நேரையே உட்கார்ந்து இருந்தப்ப விஜய்க்கு 15% வாக்குகள் விழுவும் நான் பல முறை பல டிவியில குறிப்பிட்டுக்கிறேன். ஏதோ இப்ப சார் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டவெல்லாம் வீட்டுல போய் அமைதியா உட்கார்ந்துக்கிட்டான். நம்ம புள்ளிங்கோ பாய்ஸ் எல்லாம் ரீல்ஸ் எடுத்து நாங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு ரீல்ஸ் மோகத்துல பாவம் எல்லாம் நீங்க பிரிண்ட் மீடியாவில் ஆரம்பிச்சு விஷுவல் மீடியா எல்லாம் வாங்கி போய் கிடக்குறீங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்டவனும் அதிமுக ஓட்டு போட்டவனும் அதே மாதிரி ரீல்ஸ் போட்டானா நீங்க அப்ப உண்மையாவே மண்டை இது பண்ணிட்டு இருக்கீங்க. நான் டிஎஸ்எஸ் சொன்னதுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன். 1,35,00,000 பேருக்கு இவங்க உரிமை தொகை கொடுத்தாங்க. உரிமை தொகை கொடுத்ததுக்கு அப்புறம் 2024 பாராளுமன்ற தேர்தல்ல 4% ஓட்டு திமுக கூட்டணிக்கு குறைஞ்சதுங்கிறத மறந்துடக்கூடாது. எதிர்பக்கம் உரிமை தொகை வாங்காம 1 கோடி பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இதுதான் தீர்மானிக்கும் போதிய விஜய் ஒரு 18% ஓட்டு வாங்குவார். ஒரு 5 முதல் 7 இடங்கள் ஜெயிப்பார். ஒழிய வெற்றி பெற போவது நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான். நன்றி நன்றி. சேலம் மணிகண்டன் சார். சார், 2 திமுக யாரோ அமைச்சர்கள் வந்து ஓட்டு கேட்கறப்ப கண்ணீர் விட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க கோபாலகிருஷ்ணன். கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல்னு சொல்லி ஒரு 3 தேர்தலை சந்திச்சார். துரைமுருகன் பாத்தீங்கன்னா போன தேர்தலுக்கு இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல்னு கண்ணீர் விட்டு அழுதாரு. இப்ப ஓட்டு வாங்குறப்ப கண்ணீர் விட்டு அழுதாரு. அது திமுகவுடைய வாடிக்கைங்க. திரு என்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில ஒரு 10 ஆண்டுகளும் திமுகவில் ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டுகள் ஆக மொத்தம் 30 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் பெற்று 62 தூக்கி வெளியே எறியப்பட்டு அவர் 62 கட்சியை தொடங்கி 67 வரைக்கும் கடுமையான களப்பணி செய்து தமிழகத்தின் முதலமைச்சரான 77 மாட்டவர் அப்பதான் அவர் பிடிச்சார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதை மதியானம் சாருக்கு சொல்ல விரும்புறேங்க. 50களில் தொடங்கப்பட்ட திமுக அன்னையிலிருந்து பொய்ய பேசி அன்னைக்கு இருந்த காங்கிரஸுக்கு எதிராக ஒரு இதை கட்டமைச்சு இப்ப எப்படி இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி செட் பண்ணி 67ல பாத்தீங்கன்னா காமராஜரையே வீழ்த்தினாங்கிறது வரலாற்று உண்மை. அன்னைக்கு காங்கிரஸுக்கு எதிராக அடிச்ச எதிர்ப்பாளையில காமராஜருக்கு எதிராக 90 வயசு ராமசாமி போட்டிருந்தா கூட ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு எதிர்ப்பாளர் அடிச்சதுனால இளைஞர் சீனிவாசன் அப்படின்னு குறிப்பிடுறதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க. கேஜ்ரிவாலை நான் ஏத்துக்கிறேங்க. எந்த பின்புலமும் இல்லாத ஒரு IRS ஆபீசரா இருந்து அங்க ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி 2 பாஜக காங்கிரஸ் வீழ்த்தி அவர் அந்த இடத்துக்கு போனார். பின்னாடி அவருக்கு இங்க உள்ள டாப் மார்க் திருநாளா பாரி ஜெயிலுக்கு போனார். அதை பத்தி பேசல. ஆனா அவருக்கு சினிமா கவர்ச்சி கிடையாது. ஆனால் விஜய்க்கு முழுக்குதான் குறைச்சு மதிப்புங்க. அவருடைய சினிமா கவர்ச்சி அவருக்கு 20-22% வாக்குகளை கொடுக்கும். ஒரு 4 அல்லது 5 சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுக்குமா ஒழிய இதை தாண்டிதான் வந்துட்டாரு பார்த்தியா என்ன ஆட்சி பார்த்தியா கம்பு சுத்துறது. ஒரே ஒரு வாரம் சொல்லிடுறேன். போன 2024 பாராளுமன்ற தேர்தல என்னுடைய நண்பர்கள் 10 பேர் ஆஸ்திரேலியாவில இருந்து வந்து பாஜகவுக்கு வாக்கு போட்டாங்க. ஏன்னா பிஜேபி ஜெயிச்சிருச்சா. சரி, இப்ப வந்தவங்களோட வயசெல்லாம் பாருங்க என்ன வயசுல. அதுதான் விஜய்க்குள்ள புள்ளிகள் வயசு நான் சொல்றேன்.